தண்டவத் பிரணாம்ஸ். நம்ம இன்னைக்கு வால்மீகி ராமாயணத்துல கடைசி பகுதி வந்திருக்கும், உத்தரகாண்டம். ஸோ வால்மீகி ராமாயணத்தை நம்ம படிச்சா அது திகட்டவே திகட்டாது. தேன் எப்படி திகட்டாது, தேன் கூட திகட்டும் ஒரு சமயத்துக்கு மேல போனா. பட் ராமாயணம் ஆகட்டும், பகவத புராணம் ஆகட்டும், அது எப்பவுமே திகட்டாது. அதுவும் நம்ம நல்ல ஒரு பக்தரா இருக்கிற பக்தி பண்றவங்க கிட்ட நல்லா கத்துக்கிட்டவங்ககிட்ட கேட்டோம்னா, அதை ப்ராக்டிஸ் பண்றவங்க கிட்ட கேட்டோம்னா இன்னுமே அருமையா இருக்கும். சரி, ஏதோ நம்மளுக்கு கிடைச்சது இதுதான் இப்போதைக்கு நான் சொல்றதை கேட்டுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரி, நம்ம உத்தரகாண்டத்துக்குள்ள போவோம். இப்ப அயோத்தியால ராமருக்கு ராஜ்யம் கொடுத்தாச்சு. இப்போ பெரிய பெரிய ரிஷிகள் முனிகள் எல்லாம் அயோத்தியா நாட்டுக்கு ராமர்கிட்ட வணங்கி வாழ்த்து தெரிவிக்கிறது மேலோட்டமா இருந்து பார்த்தா வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது இன்னும் நல்லா இன்டர்னலா பார்த்தோம்னா, இன்னும் ரொம்ப ஆழமா பார்த்தோம்னா, அவங்க ஆக்சுவலா ஆசீர்வாதம், பகவான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காகவும் பகவானை வணங்குறதுக்காகவும் தான் அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ இங்க சப்த ரிஷிஸ் வருவாங்க. சப்த ரிஷிஸ் இப்ப யாரு வந்திருக்காங்கன்னா, அகஸ்திய முனி, வசிஷ்டா, கன்வா, அத்ரி, கௌதமா, விஸ்வாமித்ர முனி, பிருகு முனி, பரத்வாஜ், இவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. இப்போ அதுக்கும் மேல மத்த ரிஷிகளும் வந்திருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாம் பாராட்டுறாங்க, ராமராஜ்யம் எவ்வளவு அழகா நடந்துட்டு வருது அப்படிங்கறத பாராட்டுறாங்க. அப்ப அகஸ்தியர் இப்ப நீ கொன்ன ராமா, நீ இப்ப கொன்ன ராவணனை விட பெரிய பெரிய ராட்சசன்லாம் இருந்தாங்க, அவங்கள எப்படியோ விஷ்ணு அழிச்சிட்டாங்கன்னு இப்பதான் ராமர் பழைய கதையை கேட்கறதுல, இந்த வரலாறு என்னன்னு கேட்கறதுல ஆர்வத்தை காமிக்கிறாரு. என்ன நடந்தது சொல்லுங்க, ராவணனை விட பயங்கரமான ராட்சசர்கள் இருந்தாங்களா, விஷ்ணு அதை அவங்கள கொன்னாங்களா, எப்படி அப்படின்னு அதுக்கப்புறம் கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே சில கதைகள்லாம் தெரியும். இப்ப ராவணாவோட சாபம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப உத்தரகாண்டத்துல வர்றதை நம்ம ஆல்ரெடி நம்ம போன காண்டத்திலேயே நம்ம பார்த்தாச்சு. இப்ப சும்மா மத்தது எதெல்லாம் விட்டு போச்சோ அதை மட்டும் நம்ம பார்க்க போறோம். இப்போ ரிஷிகளை பாராட்டினாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுல அவங்க எப்படி பாராட்டினாங்க அப்படின்னா, ரிஷ்யஹ பிரீத்த மனுஷஹ பிரசாச முஷு புனஹ புனஹ ராண்யஹ சாத்வதாம் ஷீலம் தர்மஞ்ய இதி சாப்ருவன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப மனசு நிறைஞ்சு ரொம்ப சந்தோஷமான மனசோட ரிஷிகள் திரும்ப 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 பிரியமா, பிரீத்த மனுஷக ரிஷியக, அவங்கள யார பகவான் ராமச்சந்திரோட தர்ம வழிப்படி நடக்கிறாரு இல்லையா, ராமராஜ்யத்தை எப்படி பண்றாரு, தர்ம வழியில நடத்திட்டு வர்றாரு இல்லையா, அதை திரும்ப திரும்ப புகழ்றாங்களாம். இப்ப ஹனுமனை பத்தியும் வரலாறு வருது, ராவணனை பத்தி வரலாறு வருது. ஏற்கனவே ஹனுமன் பத்தி நம்ம பார்த்தாச்சு யுத்த காண்டத்துல, அதனால திரும்ப அதுல போக வேண்டாம், ஏன்னா நிறைய அதுல கவர் பண்ணணும். இப்ப ராவணா யாரு அப்படிங்கறத பத்தி கேக்குறாரு ராமன் ரொம்ப ஆர்வமா. அப்ப சொல்றாங்க, புலஸ்திய முனிக்கு புலஸ்திய முனி பிரம்மாவோட பையன். அவருக்கு ஒரு பையன் விஸ்ரவா அப்படின்னு ஒரு பையன். அவருக்கு விஸ்ரவாக்கு ஒரு மனைவியோட வைஷ்ரவனா அப்படிங்கிற பையன் பிறக்கிறாப்படி. இன்னொரு மனைவி கைகாசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மனைவி ராட்சசி மனைவி கூட பிறக்கிறது தான் யாரு அப்படின்னா இந்த ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கைகாசி இப்போ அந்த வைஷ்ணவனா அப்படிங்கிற பையனை பெற்றோடனே அவனை குபேரா பொசிஷன். இப்ப எப்படி நம்ம இந்திரா, பிரம்மா இதெல்லாம் ஒரு பதவிதானே தவிர அவங்க பேரு கிடையாது அப்படிங்கறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரே ஒரு குபேரா தான் வந்தா அவ்வளவுதான், அவரே தான் இருப்பாரு. கிடையாது. அவரோட காலம் முடிஞ்சோன்னையும் பிரம்மா 100 வயசு, அவரோட 100 வயசு காலம்ங்கிறது நம்மளுக்கு கோடி கோடியான வருஷங்கள் நமக்கு பூமியோட அளவுல பார்த்தோம்னா. ஆனா பிரம்மாக்கு 100 வயசுங்கிறது அவருக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இப்ப எறும்பு ஒரு சின்ன பூச்சி ஒரே நாள்ல பிறந்து ஒரே நாள்ல வளர்ந்து அதே நாள்லயே பிறந்து வளர்ந்து கல்யாணமாயி குழந்தை பெத்து வயசாகி செத்துருது. இந்த மாதிரி 6 சேஞ்சஸ் ஒரே நாள்ல அதை அனுபவிச்சிருது.
அந்த அனுபவிக்கும் போது அந்த 6 விஷயங்களும் ஒரே நாள்ல இருக்கிறது வந்து நமக்கு பார்த்தா என்ன ஒரே நாள்ல இறந்துறது பெரிய விஷயமா நமக்கு தெரியாது. ஆனா அந்த பூச்சிக்கு நம்மளை பார்த்து நம்ம 100 வயசு வரைக்கும் வாழ்வோம் அப்படிங்கிறது அது எவ்வளவு நாள் அதுக்கு ஒரு நாள் டைம்ஸ் 365 நாள் டைம்ஸ் 100 வருஷம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி தான் நமக்கு பிரம்மாக்கும் உள்ள வித்தியாசம். பிரம்மா வாழ்ற காலத்துக்கும் நம்ம வாழ்ற காலத்துக்கும் உள்ள வித்தியாசம். தேவி தேவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா பிரம்மா அளவுக்கு தேவி தேவர்கள் வாழ மாட்டாங்க. அதை விட கம்மியா தான். இப்ப நமக்கு அவங்களுக்கு ஒரு நாள் தேவி தேவருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 6 மாசம் அந்த மாதிரிதான் இருக்கும். மீன் 6 மாசம் இருக்கும். ஆனா பிரம்மா அது ஒரு செகண்டே நம்மளுக்கு வந்து 100,000 வருஷமா என்னமோ அந்த மாதிரி. சோ இப்போ கைகாசிங்கிற ஒரு ராட்சசி வந்து அந்த விஸ்ரவா முனி வந்து தவத்துல இருக்கும்போது உங்க அப்பா அனுப்பிச்சு வச்சிருப்பாரு இந்த முனியை போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. ஆனா அவ வந்து நின்னுட்டு ரொம்ப நெளிஞ்சிட்டே கால்ல கோலம் போட்டுட்டு இருப்பா. அப்ப விஸ்ரவா முனி கண்ணை திறந்து பார்த்து என்ன வேணும் மகளே, சின்ன சின்ன பெண்ணுதானே அவ, என்ன வேணும்னு கேட்கவும் மகளேன்னு கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி கேட்கவும் எனக்கு வந்து நீங்க உங்களோட அந்த ஞான சித்தியாலேயே கண்டுபிடிங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாரு. இவருக்கு இந்த ராட்சசி உமனுக்கு வந்து இவர் மூலியமா குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைன்னு. அப்ப அவரு சொல்லுவாரு, இது நல்ல டைம் இல்ல, சுபமான நேரம் கிடையாது, ஆனால் நீ ஆசைப்படுறதுனால உனக்கு கொடூரமான ராட்சசர்கள் பிறப்பாங்க அப்படின்னு. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இல்ல எனக்கு நல்ல பசங்க தான் வேணும், ஒன்னும் பண்ண முடியாது, ஏன்னா இந்த சமயத்துல நீ ஆசைப்பட்டு அதனால அதுதான். ஆனா நீ இப்படி கேட்டதுனால உனக்கு குழந்தைய பிறக்கும், ஆனா கடைசி குழந்தை வந்து நல்ல ஒரு தர்ம வழியில நடக்கிறவனா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் தான் ராவணன், கும்பகர்ணன், சூர்பனகை, விபீஷணா பிறப்பாங்க. விபீஷணன் நமக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ராம பக்தன் அப்படிங்கிறது. சரணாகதிக்கு பெரிய உதாரணமா ராமாயணத்துல வர்றது விபீஷன் அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். இப்போ இந்த கதை ஒண்ணு. அதுக்கப்புறம் ராவணன் வந்து இப்ப குபேரன் பதவியை வந்து ராவணனோட இன்னொரு பெரியமான்னு சொல்லுவாங்கல்ல, விஸ்ரவாக்கு தான் 2 மனைவி ஆச்சு. அதுல முதல் மனைவிக்கு பிறந்த பையன் தான் வைஸ்ரவனா. அவனுக்கு வந்து இவர் விஸ்ரவா என்ன பண்ணுவாருன்னா பிரம்மா கொடுத்த அந்த லங்கா இருக்கும்ல அத வந்து யாரு கட்டியிருப்பாங்கன்னா விஸ்வகர்மா. இந்த கட்டுற வேலையெல்லாம் விஸ்வகர்மா தான் இன்ஜினியரா வந்து பண்ணிட்டு இருப்பாரு எங்கனாலும். அவரு கட்டியிருப்பாரு, ரொம்ப அற்புதமா இருந்திருக்கும். அந்த லங்கைய வந்து பரிசா வைஸ்ராவனாக்கு கொடுத்திருப்பாரு. ஆனா இந்த அந்த ராவணாக்கு வந்து அவங்க அம்மா கைகாசி தப்பா சொல்லி கொடுத்து எப்படி வந்து துரியோதனுக்கு சகுனியோ கைகேயிக்கு மந்தராவோ ராவணாக்கு வந்து இந்த கைகாசி சொல்லி கொடுத்து ஏன் ஹிரண்யகாசிப்பு ஹிரண்யாக்ஷாவோட அம்மா தீதி இருக்கால அவங்க அக்கா மேல ஆதித்தி மேல பொறாமப்படலையா? அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்லை. ஏன்னா ராவணன் முதல்ல ஒத்துக்க மாட்டான். நமக்கு எதுக்கு லங்கா அப்படின்னு சொல்லவும் இல்ல அது ரொம்ப அற்புதமான இடம், நீ அதை வாங்கு, முதல்ல அவனை விரட்டி விடு குபேரனை. குபேரன் யாரு? குபேரன் பதவியில இப்ப இருக்கிற வைஸ்ராவணன். அப்ப இத கேள்விப்பட்ட ஏற்கனவே வைஸ்ரவாக்கு போய் கேட்டிருப்பாங்க, அவன் ஒத்துருக்க மாட்டான். நான் இதை வந்து அன்பா நான் வைஸ்ராவனாக்கு கொடுத்துருக்கேன், நான் இத ராவணாக்கு கொடுக்க விரும்பலன்னு. அதுக்கப்புறம் தான் ராவணா கிட்ட கைகாசி போய் நீ போட்டு சண்டை போட்டு அதை உனக்கு எடுத்துக்கோ அப்படின்னு. இதை கேள்விப்பட்ட வைஸ்ராவனா இது எதுக்கு எனக்கு சண்டை போட்டு இது பண்ணாட்டின்னு விட்டுட்டு போயிடுவோம். அத குபேரானே நம்ம சொல்லுவோம். வைஸ்ராவனா வந்து குபேரா பதவியில் இருக்கிறதுனால நம்ம திரும்ப 2 பேர் சொல்ல வேண்டாம். குபேரா கூட இப்போ சண்டை போடாமையே லங்கா கிடைச்சிருச்சு. சில இடங்கள்ல குபேரா கூட சண்டை போட்டு வாங்கினதாலும் சொல்லப்படுது. எது எப்படி ஆனாலும் ராவணா லங்கைய ஆக்கிரமிச்சிட்டான். அதுக்கப்புறம் ராவணாவோட இன்னொரு கதை கார்த்திவீரிய அர்ஜுனா வந்து எப்படி அவங்கிட்ட தோத்தான் அப்படிங்கிறது. மகிஷ்மதிங்கிற தலைநகரத்தை கார்த்தவீரிய அர்ஜுனா, கார்த்தவராயில கார்த்தவீரிய அர்ஜுனா ஓட தலைநகரம் மகிஷ்மதி. அதை எதிர்க்க போவான். அப்ப அவன் ரொம்ப ஈஸியா கார்த்தவீரிய அர்ஜுனா வந்து 1000 கை வச்சிருக்கான். அது ஈஸியா ராவணாவை ஜெயிச்சிருவான். அதுக்கப்புறம் ஜெயிக்கும் போது விடமாட்டான். கடைசியில புலஸ்தியா அவனோட தாத்தா வந்து ராவணனோட தாத்தா வந்து கெஞ்சி கேட்கவும் கார்த்திவீரிய அர்ஜுனா விட்டுருவான். ராவணா வாலி கிட்டையும் தோத்துருவான். வாலி வந்து ஒரு தடவை இது வணங்கிட்டு இருப்பாங்க, கடவுளை வணங்கிட்டு இருக்கிறப்போ அப்ப ராவணா வந்து சேலஞ்ச் பண்ணுவான், சவால் விடுவான். அப்ப வந்து ஈஸியா ஒரு கையில ஏன்னா அவனோட அக்கல்ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப வாலி வந்து ராவணாவை அப்படியே ஒரு இதுல புடிச்சுக்கிட்டே இவன் பூஜைய வந்து தொடர்ந்து நடத்திட்டே இருப்பான்.
அப்ப அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ராவணாவோட வாலி ரொம்ப பலசாலின்னு. அதனாலதான் சுக்ரீவன் வந்து ராமரோட உதவியை நாடினா அப்படி. ஏன்னா வாலிய வேற யாருமே எதிர்க்க முடியாது, ராவணாவோட பலசாலி அப்படிங்கறதுனால. இப்ப அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாரு அகஸ்தியர். இப்ப இவங்க எல்லாத்துக்கும் ரிஷிகள் இப்ப எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல இந்த ராமரோட ராஜ்யம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் விருந்தாளிகளா வந்தவங்க எல்லாம் கிளம்புறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவரு வந்து நன்றி உரை கூறி அவங்களை எல்லாம் வழி அனுப்பி வைக்கிறாரு. அவங்களோட புகழையும் அவரு பாடி அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்றவங்களுக்கு ஆசீர்வாதம், இவரு ஆசீர்வாதம் யாருக்கிட்ட வாங்கணுமோ அதை பண்றாரு. ஏன்னா இவரு ஒரு லீலையில இருக்கிறதுனால அந்த ரோல் அந்தந்த பதவி பொசிஷன் அல்லது அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்துக்கிறாரு இல்லையா. இப்போ நாரத முனி வந்து கிருஷ்ணர் வந்து 16,108 மனைவிகளை கல்யாணம் பண்ணி இருக்கும்போது 16,108 ராணிகளுக்கும் ஒவ்வொரு அரண்மனை இருக்குமா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 10 பசங்கன்னு வரும் இல்லையா அந்த கதை. அதுல வந்து நாரத முனி வந்து இது எப்படி இவர் இப்படி அதை மேனேஜ் பண்றாருன்னு இவருக்கு நாரத முனிக்கு வந்து ஒரே ஆர்வம். அதை ஒரு நாள் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரண்மனைக்கும் போய் பார்க்க போறாரு. அப்போ ஒவ்வொரு அரண்மனையிலயும் கிருஷ்ணர் இருப்பாராம். அந்த ஒவ்வொரு அரண்மனையில இருக்கிற ஒவ்வொரு கிருஷ்ணனும் நாரத முனிக்கு என்னமோ இதுதான் அவர் முதல் முறையா அந்த அன்னைக்கு பாக்குற மாதிரி வாங்க வாங்க உட்காருங்கன்னு ஒவ்வொரு தடவையும் அவர் வரவேற்று பாத பூஜை பண்ணி அழகான சீட்டு கொடுத்து உட்கார்றதுக்கு உண்டான குஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வாங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் இது பண்ணுவாராம். நாரதருக்கும் ஆச்சரியமா இருக்கும், இப்பதானே நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆனாலும் கிருஷ்ணர் வந்து அந்த அளவுக்கு அத்தனை உருவம் எடுத்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க, மல்டிபிள் மேனிஃபெஸ்டேஷன், அந்த அத்தனை இடத்துலயும் அவர் நிறைஞ்சிருக்காரு. அதே மாதிரி பாண்டவர்கிட்ட இருந்து விடை பெறும் போதும் குருக்ஷேத்திர வாரப்போ அவங்கள பாராட்டி யுதிஷ்டர் வந்து மூத்தவன்கிறதுனால மூத்தவனுக்கு மரியாதை கொடுக்கணும், அப்போ பாதத்தை தொட்டு வணங்கணும். அர்ஜுனன் வந்து தோழமையா இருக்கிறதுனால கட்டி பிடிச்சு இது பண்ணுவான். அந்த மாதிரி பண்ணுவாரு கிருஷ்ணர். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நடந்துக்குவாரு. எங்கெங்க எப்படி எப்படி நடந்துக்கணுமோ அங்கங்க அப்படி எப்படி நடந்துக்குவாரு. அதை தான் ராமரும் இங்க பண்றதா நம்ம பாக்குறோம். இப்போ ஹனுமனுக்கு வந்து ராமன் வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. யாவத் ராம கதையா லோகே திஸ்ததி பிருத்திவி தலே தாவத் திஸ்ததி மேதின்யாம் ஹனுமானிதி மே மதிஹி. அதாவது எங்கெல்லாம் ராம கதை கேட்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி ராமன் ஆசீர்வாதம் பண்ணாரு. விபீஷணையும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. விபீஷன் வந்து அந்த எப்படி சொல்றது அந்த டேங்கிள்மெண்ட்னு சொல்லுவாங்க, என்டாங்கிள்மெண்ட், ஃபேமிலி என்டாங்கிள்மெண்ட், அதாவது குடும்பத்தோட அந்த அந்த எப்படி சொல்றது என்டாங்கிள்மெண்ட், அந்த நம்ம கட்டப்பட்டிருக்கோம் இல்லையா, குடும்பம் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துல கட்டப்பட்டிருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு தர்மம் தான் முக்கியம், ராவணன் அதர்மத்தை பாக்குறான், நான் தர்மத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி லங்கையை விட்டே வந்தான் இல்லையா விபீஷன். அதை சொல்லி இவர் பாராட்டுறாரு. பலி மகாராஜ் எப்படி பகவத புராணத்துல பாக்குறோம் இல்லையா, பலி மகாராஜ் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. கடைசியில தன்னோட தலையை காமிச்சு இதுதான் எங்கிட்ட இருக்கு, கடைசியில இதையும் எடுத்துக்கோங்க, உங்களோட 3வது ஸ்டெப் வைக்கிறதுக்கு என்னோட தலைமையில வைங்க உங்க பாதத்தை திருப்பாதத்தை அப்படின்னு சொல்லி பலி சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரிதான் விபீஷன் ராமன் கூட வரணுங்கிறதுக்காக பெண்டாட்டி பிள்ளைகள் ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் அப்படிங்கறது பகவான் ரொம்ப அற்புதமா அவனை பாராட்டி சொல்றாரு. இப்போ ராமரும் சீத்தையும் சந்தோஷமா டைம் பாஸ் பண்றாங்க. அயோத்தியாவுக்கு திருப்பியும் புஷ்பக விமானத்தை அனுப்பிச்சு வைக்கிறாரு இவரு விபீஷணன். அதுல இவங்க சந்தோஷமா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதா மாதா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க முழுகாம இருக்காங்க. அப்புறம் ராமன் வந்து சீதா கிட்ட ஒரு தடவை கேட்கறான், உனக்கு என்ன ஆசை சொல்லு, ஏன்னா நீ இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற சமயத்துல நீ ஆசைப்படுறத நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னு. சீதா வந்து ரொம்ப பெருசா அது வேணும் இது வேணும்னு கேட்காம ரொம்ப சிம்பிளா நம்ம காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தோம்ல கொஞ்சம் வருஷம், அப்ப நம்ம ஆசிரமங்கள் ரிஷிகளோட ஆசிரமங்களுக்கெல்லாம் போனோம்ல, எனக்கு மறுபடியும் அவங்களை எல்லாம் போய் பார்க்கணும், முக்கியமா வால்மீகி போய் பார்க்கணும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசை. நம்ம வால்மீகி பார்த்தோமா என்ன அப்படின்னு ரொம்ப பாவித்தனமா கேட்பாங்க சீதா. ஆமா, முதல்ல அவங்க கிட்ட போவோம், நம்ம போயிருந்தோம், நம்ம அந்த ஜேர்னில ஃபர்ஸ்ட் இதுல அவங்கள நம்ம பார்த்தோம்,
அப்படின்னு ராமர் சொல்றாரு. இப்போ சீதைக்கு இதுதான் ஆசைங்கிறது ராமருக்கு தெரிஞ்சிருச்சு. பெரிய ஆசையெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது அவங்க ஒரு பெரிய அரண்மனையில இருக்காங்க, எனக்கு பெரிய பெரிய விஷயங்கள் வேணும்னு எல்லாம் கேட்காம எவ்வளோ ரொம்ப எளிமையா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம், சீதா மாதாஜியோட எளிமையா. இப்போ ராமர் வந்து ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கும்போது அவர் வந்து எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அந்த ஒரு அதாவது பிரஜாக்கள் இருப்பாங்கல்ல, பிரஜான்னா மனுஷங்க மட்டும் பிரஜாக்கள் கிடையாது, அங்க இருக்கிற மிருகங்கள், இது எல்லா உயிரினங்களும், மயில் ஆகட்டும், ட்ரீஸ் ஆகட்டும், மரங்கள் ஆகட்டும், நாய் ஆகட்டும், பூனை ஆகட்டும், யானை ஆகட்டும், எதா இருந்தாலும் எல்லாமே பிரஜைகள் தான் இல்லையா? அதனால எல்லாத்துக்கிட்டையும் அவங்களோட கவலைகள் குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்யணுங்கிறதுல ராமர் வந்து ரொம்ப உறுதியோட இருந்தாரு. அப்போ ஒரு தடவை வந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு ராமரோட சபையிலிருந்து ஒருத்தரை, என்ன சொல்றாங்க மக்கள், அவங்களோட கருத்துக்கள் என்னங்கிறது சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொல்றதுக்கு தயங்குறாங்க, கேட்டுட்டு வந்தாங்க ஆனா சொல்றதுக்கு தயங்க, இல்ல பரவாயில்ல சொல்லுங்கன்னு ராமர் கேட்கும்போது ஒரு வாஷர்மேன், அதாவது துணி துவைப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சீதாமாவை அவங்களோட கற்பை அவங்களோட கனிவை எல்லாத்தையும் தவறா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. அதையும் இவர் வந்து அதாவது ராமர் வந்து எவ்வளவு பெரிய பதவியில இருக்காரு, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, ஆனாலும் அந்த ஒரு எப்படி சொல்ற தவறான எண்ணம் வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கு, நம்மளை பத்தி ஒரு தவறான எண்ணம் இருக்குன்னா அதை நம்ம நிவர்த்தி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு இவர் இறங்கி வராரு. சோ அவர் யாரு அப்படிங்கறது நாரதமுனி இல்ல நாரதமுனி சொல்ல, இது வந்து நம்மள அந்த ராமாயணத்துல பாக்குறோம். அந்த துவைக்கிற ஆள் யாரு அப்படின்னா ஒரு சூத்ரா, அவன் வந்து சூத்ராவா முன்ஜென்மத்துல இருந்தான். அவன் வந்து ஒரு சண்டாளன், சூத்ரனை விட மோசமானவன் ஆக்சுவலா சண்டாளன். அவன் என்ன பண்றான், அனுசூயா இருக்காங்களா அத்திரி முனியோட மனைவி, அனுசூயாவோட கற்பை வந்து தவறா பேசி அவங்களோட சக்தி இது எல்லாத்தையும் தவறா பேசி கிண்டல் பண்ணிடுறான். ரொம்ப அவதூறா பேசினதுனால அனுசூயா வந்து ரொம்ப பொறுமையானவங்க, ஆனா அவங்களுக்கே கோபம் வந்து என்னன்னு சாபம் விடுறாங்க இவங்கிட்ட, நீ திரும்ப பிறந்து நீ வந்து சீதாக்கும் ராமாக்கும் ஒரு அந்த கவலைக்கு காரணமா நீயே இருப்ப அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாங்க. அத நம்ம பாக்குறோம். ஆனா எந்த விஷயம் பார்த்தாலும் அதுல வந்து நம்ம பகவானோட விருப்பத்து மூலியமா தான் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படிங்கிறதுக்காக கோவப்படுறதோ இல்ல வருத்தப்படுறதோ அது பண்ணாம எல்லாமே பகவானோட அனுகிரகத்திலையும் அவரோட பார்வையிலையும் தான் நடக்குது அப்படிங்கறத நம்ம நம்பினோம்னா எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு வந்துரும். இப்ப சந்தோஷமான விஷயத்த நம்ம யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம், ஏத்துக்கோங்க ஏத்துக்கோங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏத்துக்குவோம். ஆனா துக்கமான விஷயங்களை தான் நம்மளால ஏத்துக்கவே முடியாது, அதை ஜீரணிக்கவே முடியாது. இல்ல கோபமான விஷயங்களாகட்டும் துக்கமான விஷயங்களாகட்டும். ஏன் அப்படின்னா நம்ம பக்குவம் அடையலன்னு அர்த்தம். பக்தியில வந்து பக்குவம் அடையல அப்படிங்கிறதுக்கு தான் அது அர்த்தம். இப்போ இன்னொரு கதையும் இதுல வருது. ரெண்டு ஏதாவது சீதாவும் ராமரும் பிரியறதுக்கான காரணங்கள் பலது இருக்கு அப்படிங்கறது நம்ம ஒவ்வொரு உதாரணங்கள்ல பாக்குறோம், அவ்வளவுதான். ஆனா எல்லாமே பகவானோட ஒரு விருப்பத்தால நடக்கிற ஒரு லீலைகள் தான். ஆனா இந்த சின்ன சின்ன கதைகளும் காரணம் எதுக்கு அப்படின்னா நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அப்பாவித்தனமா பண்றோமா அறியாமையில பண்றோமா இல்ல தெரிஞ்சே பண்றோமா அப்படிங்கறது முக்கியம் இல்ல. நம்ம பண்ற ஒவ்வொரு கர்மாக்கும் ஒரு அதுக்கு எதிர்மறையாவோ நேர்மறையாவோ அதுக்கு விளைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த செய்தியெல்லாம் நம்ம படிச்சுட்டு வரோம். இப்ப ரெண்டு பறவைகள் கிளிகள் இருந்துதான் அழகா ராமாயணத்தை பாடிட்டு இருந்துதான். இந்த பெண் கிளியை மட்டும் இந்த சீதாமா எடுத்துக்கிட்டாங்களா, ஆண் கிளி எடுக்கும்போது ஆண் கிளி பறந்துருச்சான். அப்போ அந்த ரெண்டு கிளியுமே பிரிஞ்சதுனால சாபம் விட்டுதான். அதனாலதான் ராமரும் சீதையும் பிரிஞ்சு அடிக்கடி பிரியறாங்க அப்படிங்கிறது இன்னொரு இதாவும் நம்ம பாக்குறோம். எப்படி கிருஷ்ணர் வந்து ஜரா அப்படிங்கிற ஒரு வேடன்னால தாக்கப்பட்டு அவரோட லீலைய முடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னு பாக்குறோம். அதாவது கிருஷ்ணர் எப்ப நினைக்கிறாரோ அவரு வந்து பிறக்கிறாரு, ஜென்ம கர்மச்சமே திவ்யம் அப்படின்னு பாக்குறோம். அதாவது அவரோட பிறப்பும் சரி அவரோட மறைவும் சரி எல்லாமே திவ்யமானது. அவரு முடிவெடுப்பாரு, அது நம்ம முடிவெடுக்க மாட்டோம் இல்லையா? நம்மளோட விஷயத்தையும் நம்ம முடிவெடுக்க முடியாது, பகவான் விஷயத்தையும் நம்ம முடிவெடுக்க முடியாது. ஆனா அவரு அதை முடிவெடுக்கிறாரு. இப்போ அதுக்கு ஒரு காரணமா சொல்லி நம்ம கதைகள்ல பாக்குறோம், புராணங்கள்ல பாக்குறோம்.
அதாவது வாலியை எப்படி பின்னாடி இருந்து ராமர் கொல்றாரோ அது ஒரு பாவமா திரேத யுகத்துல அவர் ராமர் மேல ஒரு பழி வந்துருது இல்லையா, அதை நிவர்த்தி செய்யறதுக்காக அந்த வாலிதான் அந்த வேடனா வந்து மறைஞ்சிருந்து கிருஷ்ணரோட தாமரை பாதத்தை பார்த்தா அந்த மானோட காது மாதிரி இருக்குமா இருந்துதான். அதனால அது மான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வேடன் சுற்றுவானா, அதாவது அம்பெய்திருவானா. அப்ப கிருஷ்ணர் வந்து துடிக்கும் போது அவன் வந்து மன்னிப்பு கேட்டுருவானா. ஆனா கிருஷ்ணர் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது எல்லாமே முடிவு ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டது தானே, எப்படி கிருஷ்ணர் டிசப்பியர் ஆவாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் கிருஷ்ணர் அதோட அந்த லீலையை முடிச்சுக்கிறாரு அப்படிங்கிறது வரும். அப்போ ஒரு காரணம் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு, ஒரு கருவியை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு, அவ்வளவுதான். இது இந்த லீலைகள்ல நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் கிருஷ்ணர் அல்லது ராமர் அவரோட லீலைகள்ல தீர்மானமா உறுதியா இப்படிதான் நடக்கணும், அவங்கெல்லாம் இப்படிதான் கருவியா இருக்காங்க அப்படின்னு ஒரு அழகா அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்றாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்போ இந்த மாதிரி கேள்விப்பட்டோன்னே இந்த துவைக்கிற சொல்றாங்க இல்லையா, சீதாமாவோட கற்பை வந்து தவறா பேசினதுனால லக்ஷ்மணன் கிட்ட சரி சீதா வந்து விருப்பப்பட்டா வால்மீகி ஆசிரமத்துக்கு போகணும்னு அவளை கொண்டே விட்டுரு. இது வந்து ஒரு துக்ககரமான செயல் தான், மனசு உடையுது ராமருக்கு இது சொல்லும் போதே. ஆனாலும் இது ராஜ தர்மத்தை காப்பாத்தணுமே அப்படிங்கறக்காக சீதாவை கொண்டே விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவருக்கும் லக்ஷ்மணனாலையும் தாங்க முடியல. லோகா நுக்ரஹா காரர்த்தம் மத்விதானாம் மகாத்மனாம். மகாத்மாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரேட் சோல்ஸ், அதாவது பெரிய அதாவது இப்ப பக்குவமுள்ள ஆத்மாக்கள், அதாவது மகாத்மாக்கள்னு சொல்லுவோம். இங்க வந்து பகவான் ராமனை குறிக்குது, ஏன்னா அவரு மனிதனா வந்ததுனால. மகாத்மாக்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்களோட சுய சந்தோஷத்தையும் தியாகம் பண்ணி உலகத்துக்கு என்ன செய்யல, எப்படி ஒரு உதாரணமா இருக்கணும், எப்படி ராஜ தர்மத்தை காப்பாற்றணும், இல்ல தர்ம வழிய நான் காப்பாத்துறேன்னு சொல்லி இருக்கணும் அப்படிங்கறக்காக சில தியாகங்கள் பண்ணுவாங்களாம். சோ இது ஒரு உதாரணமா இந்த ஸ்லோகம் சொல்லுது, அதாவது ராமர் இதை எப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கறது ஸ்லோகம் சொல்லுது. இப்ப லக்ஷ்மணா வந்து கூட்டிட்டு போறாங்க சீதாவை. ஆனா ரொம்ப வலியோட தான், ஃபர்ஸ்ட் சொல்லல எதுக்காக கூட்டிட்டு போறோம்னு. சீதா நினைச்சுக்கிறாங்க ராமர் வந்து நான் சொன்ன ஆசையை நிறைவேற்றுறாரு போல இருக்குன்னு. சோகமா லக்ஷ்மணன் வரதை பார்த்துட்டு நானே சோகப்படல ராமனை விட்டு வரேங்கிறதுல, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு சீதா கேக்குறாங்க. ஆனா லக்ஷ்மணனால எதுவுமே பேச முடியல. கொண்டு வந்து விட்ட இடத்துல சொல்றாங்க, வால்மீகி ஆசிரமத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்து விட்டுறாங்க. விட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ராமர் சொன்னாருன்னு சீதாக்கு மனசு உடைஞ்சிருது. இது எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு அந்த தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த தீவிரமான பக்தி இருக்கும்போது பகவான் மேல நம்மளுக்கு எவ்வளவு பெரிய தடங்களாகட்டும், வலியாகட்டும், இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகட்டும் நம்ம வாழ்க்கையில வந்தாலும், எதிர்மறையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும், நம்மளுக்கு வந்து பகவானோட கை அதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். we see Lord's hand ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட பகவானோட அனுகிரகம் அதுல இருக்கு, அவரோட பார்வை இதுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் வந்துரும் அப்படிங்கறது திரும்பவும் இந்த சீதாவோட உதாரணத்துல நம்ம பாக்குறோம். வால்மீகியோட சிஷ்யர்கள் பாக்குறாங்க, லக்ஷ்மணன் விட்டுட்டு போயாச்சு, சீதா உட்காந்து அழுகுறாங்க. அப்புறம் அந்த சிஷ்யர்கள் போய் வால்மீகி கிட்ட சொல்லவும் அவங்க கூட்டிட்டு போறாங்க வால்மீகி கிட்ட. அப்ப வால்மீகி வந்து சீதாமாவை மூத்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா அங்க ஆசிரமத்துல, அவங்க கிட்ட போய் சீதாவை பாத்துக்க சொல்றாங்க. சீதாவை வந்து வால்மீகி ஆசீர்வாதமும் பண்றாங்க. புத்ரௌ தவ பவிஷ்யதஹ சௌரியவான் தர்ம தத்பரௌ. அதாவது புத்ரௌன்னா ட்வின்ஸ், ரெண்டு பேரு, ரெண்டு பசங்க. புத்திரான பையன், புத்திரவுன பசங்க, ரெண்டு பசங்க அவனுக்கு பிறப்பாங்க. அவங்க வந்து சௌரியவான், அவங்க வந்து ரொம்ப வீர தீரமாவும், தர்ம தத் பரவ், அவங்க தர்மத்தை வழி நடக்கிறவங்களாவும் இருப்பாங்க அப்படின்னு வாழ்த்து சொல்றாரு. லவகுஷா பிறக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வால்மீகி வந்து எல்லாத்தையும் கத்து கொடுக்குறாரு, வேதங்கள். அப்ப ராமாயணத்தை அவர் எழுதியிருந்ததுனால ராமாயணத்தை இவங்களுக்கு கத்து கொடுக்கல. ஏன்னா கந்தர்வர்கள் மாதிரி அவங்க வந்து பாடுறதுல அவ்வளோ திறமையா இருப்பாங்களாம். அதனால நல்லா ராமாயணத்தை கத்து கொடுக்கவும் ராமாயணத்தை பாட்டாவே அழகா பாடுவாங்களாம்.
அப்போ இதுல இருந்து சீதாம்மா வந்து என்னதான் வருத்தத்துல இருந்தாலும், அவங்க வந்து இளவரசர்களாக பிறந்திருந்தாலும், ஆனா அவங்கள வந்து ரொம்ப பணிவான ஒரு சிஷ்யர்களா, வால்மீகி சிஷ்யர்களா வளர்த்திருப்பாங்க சீதா. அது மட்டும் இல்லாம ராமாயணம் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக அழகா அவங்கள எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்து ராமாயணத்தோட பெருமைகளை அவங்க மூலியமா கொண்டு செல்லுவாங்க மதர் சீதா. இப்ப இங்க ராம வந்து அயோத்தியில பாக்குறோம். இப்ப எப்படி நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அவரு வந்து கருத்துக்களை கேட்டுக்குவாரு. யாரோட பிரச்சனைனாலும் பிரஜாக்கள்ல யாருக்கு பிரச்சனைனாலும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு அவரு முயற்சி செய்யறாருன்னு. இப்போ ஒரு நாய் வந்து அடிபட்டு ராமரோட அரண்மனைக்கு வருது, நியாயம் கேக்குது. விசாரிச்சதுல சர்வத சித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணா தேவையே இல்லாம புடிச்சு இந்த நாயை அடிச்சிருப்பாரு. அப்ப ராமர் வந்து அந்த சர்வத சித்தாங்கிற பிராமணாக்கு வந்து முடிவு பண்ணுவாரு, பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாரு எந்த நிலையில இருந்தாலும் சரி அவங்களுக்கு தர்மப்படி என்ன நடக்கணுமோ அதை நடக்க வைக்கிறது தான் ராமர் ஒரு உறுதியா இருந்தாரு, பண்ணணுங்கிற ஒரு உறுதியில இருந்தாரு. அதுக்கப்புறம் பிராமணாவோட பையன் வந்து இறந்துருவான் இன்னொரு கதையில. அவங்க வந்து ராமன் கிட்ட வந்து புலம்புவாங்க, நீ சரியில்லை அதனாலதான் இந்த மாதிரி. இப்போ ஒரு அப்பாக்கு அப்புறம் தான் பையன் இறப்பான். பையனுக்கு அப்பா இருக்கும் போதே பையன் இறக்க மாட்டான். அப்படி இறந்தா ராஜா மேல தப்பு அப்படிங்கறத வந்து பிராமணன் சொல்லி காமிப்பான். அப்போ ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னா, நாரதர் வந்து அந்த இடத்துல சொல்லுவாரு, ஒரு சூத்ரா வந்து இப்ப திரேத்த யுகத்துல யுக தர்மம் வந்து அந்தந்த ஆசிரமம் அந்தந்த வர்ணாக்கள் வந்து அந்தந்த உத்தியோகத்தை செய்யணும். சூத்ரா வந்து தபஸ்யா பண்ணக்கூடாது. ஆனா அங்க ஒரு சூத்ரா சம்புகா அப்படிங்கிற சூத்ரா வந்து தபஸ்யா பண்ணிட்டு இருக்கான், அவன் சொர்க்கத்துக்கு போகணும்னு. அதனாலதான் இப்படி வந்து தவறான விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் ராமர் வந்து உடனே அங்க போய் அந்த சூத்ராவை வந்து தலைய வெட்டிடுவான். அப்ப திருப்பியும் பிராமணாவோட பையன் உயிர் பெற்று வந்துருவான். இப்ப நம்ம கேள்வி கேட்கலாம், இது என்ன அநியாயமா இருக்கு, அவன் சொர்க்கலோகத்துக்கு போகணும்னு தபஸ்யா பண்ணக்கூடாதுன்னா கரெக்ட். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சத்தியுகம் திரேத்த யுகம் அப்பெல்லாம் ரொம்ப யுக தர்மா வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு உண்டான தண்டனையா அவங்க அனுபவிப்பாங்க, இல்லைன்னா நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப கலியுகத்துல அந்த மாதிரி இருக்கான்னா கிடையாது. கலியுகத்துல வந்து பக்திய பேஸ் பண்ணி மட்டும்தான் கலியுகம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. எக்ஸ்டர்னலா இப்ப பகவான் கிருஷ்ணரே வந்து துவாபர யுகாலேயே என்ன சொன்னாரு அப்படின்னா, ஸ்திரியோ வஷ்யாஸ் ததா சூத்ரஸ்தே பி யாந்தி பராம் கதிம். அதாவது ஸ்திரீகள் பெண்களா இருந்தாலும் சரி, வைஷ்யர்கள் வியாபாரிகளா இருந்தாலும் சரி, சூத்ரர்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து என்னைய சரணடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து பரம்கதிம், அதாவது என்னோட சுப்ரீம் டெஸ்டினேஷன் பரம் லோகத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே சொல்றாரு பகவத்கீதையில. சைத்தன்ய மகாபிரபுவும் அதை தான் சொல்றாரு. சூத்ராவா இருந்தாலும் சரி, மிளேச்சாவசா இருந்தாலும் சரி, யாவனாசா இருந்தாலும் சரி, அவங்க சங்கீர்த்தன யக்யா பண்ணா போதும், அதுதான் யுக தர்மம். கீர்த்தனம் பண்றதுதான் வேதத்தை படிக்கிறதுனா சாஸ்திரங்கள்ல பகவத்கீதை பகவத புராணம், அதாவது மகா புராணம் சொல்றீங்களா, ஸ்ரீமத் பகவன், அதை ரெண்டையும் பார்த்தாலே போதும், படிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏகாதசி விரதம், டெய்லிக்கும் சாண்டிங், இதெல்லாம் பண்ண ரொம்ப சிம்பிள் தான். அந்த யுகங்கள்ல மாதிரி பழைய யுகங்கள்ல மாதிரி உட்காந்து 1000 வருஷம் 10,000 வருஷம் எல்லாம் இப்ப வந்து ராவணனே வந்து பிரம்மனுக்கு வந்து தபஸ்யா பண்ணும்போது ஒவ்வொரு 1000 வருஷம் 10,000 வருஷம் தபஸ்யா பண்ணுவானா. ஒவ்வொரு 1000 வருஷப்போ ஒவ்வொரு தலைய வெட்டுவானா. 10,000 வருஷம் வரும்போது கடைசி 1000 வருஷங்கும் போது கடைசி தலைய வெட்ட வரும்போதுதான் பிரம்மா வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளுன்னு கேட்டிருப்பாரு. அந்த மாதிரி அவங்க அவ்வளோ ஆண்டு காலங்கள் தபஸ்யால இருப்பாங்க. ஏன்னா இப்ப சத்தியோகத்துல பாத்தீங்கன்னா 100,000 வருஷம் வரைக்கும் வாழ்றாங்க. அடுத்தது வந்து திரேத்த யுகத்துல 10,000 வருஷம் வரைக்கும் வாழ்றாங்க. அந்த மாதிரி குறைஞ்சுகிட்டே வருது இல்லையா. அப்புறம் துவாபர யுகத்துல 1000, இப்ப கலியுகத்துல 100 வருஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப அந்தந்த வருஷங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷங்கள் வாழ்வாங்க அப்படிங்கறது வாழ்வாதாரம் அதெல்லாம் வந்து மாறும், அந்தந்த யுகங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுங்கிறத பாக்குறோம். கலியுகத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிராயேன அல்பாயுஷ்ட சபையே அப்படின்னு அந்த பகவதம்ல ஸ்ரீமத் பகவதம்ல
ஃபர்ஸ்ட் கேண்டோல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வரும் 10வது ஸ்லோகத்துல இவரு சொல்லுவார், வியாசதேவர் சொல்லுவார் இல்லையா, அதாவது இந்த கலியுகத்துல வந்து ஜென்ரலா மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட பிறப்பு, அவங்களோட குணங்கள், அவங்களோட வலிமை எல்லாமே வந்து குறைவாதான் இருக்கும் இல்லையா. அதுல வந்து பக்தி மட்டும் எல்லா வர்ணங்களுக்கும் அவைலபிளா கிடைக்கிற மாதிரி, எல்லா வர்ணங்களுக்கும், அது பிராமணாவா இருந்தாலும் சரி, வைஷ்ணவா, சத்ரியாவா இருந்தாலும் சூத்ராவா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே பக்தி கிடைக்கிற மாதிரி தான் கலியுகத்துல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு பகவான். அது சைத்தன்ய மகாபிரபு வந்து அதை இன்னுமே அதை உறுதி செஞ்சு நிலைநாட்டி இருக்கிறாரு சங்கீர்த்தனை யக்யா மூலியமா நம்ம பாக்குறோம். இப்போ பகவான் வந்து அஸ்வமேத யக்யா பண்ண போறாரு. இந்த இடத்துலதான் நம்ம என்ன பாக்குறோம்னா, லவகுஷா வந்து ராமாயணம் வந்து பாராயணம் பண்றாங்க. அது எப்படி தெரிய வருதுன்னா, சத்ருக்னா வந்து லவணாசுராங்கிற ஒரு அசுரனை கொலை பண்ண போவாரு. அப்ப மதுபுரி அப்படிங்கிற இடத்துலதான் அந்த ராட்சசா இருப்பான். அவனை வந்து கொன்னு அத வந்து மதுரா நகரமா அதை வந்து அவரு அது கொண்டு வந்து அதை ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. அப்ப அந்த இடத்துல வந்து அவரு அந்த காட்டுக்கு பக்கத்துல வால்மீகி ஆசிரமம் இருக்கும். அப்ப சத்ருக்னா வந்து என்ன பண்ணுவாருன்னா கேட்பாரு, அந்த அழகான 2 பசங்க வந்து ராமாயணம் பாராயணம் பண்றத பார்த்து கேட்பாரு. இத வந்து ரொம்ப அழகா இருக்கே, இது பசங்களை பார்த்தா ரொம்ப பொலிவு இருக்கு, தேஜஸ் இருக்கு இல்லையா, அதனால அவருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அப்ப அவரு அயோத்தியாவுக்கு போய் ராமர்கிட்ட சொல்லுவாரு. அப்ப ராமருக்கும் அதை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ராமாயணத்தை 2 குட்டி பசங்க பாடுறாங்க, அதை கேட்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். அந்த டைம்ல அவர் அஸ்வமேத யக்யாவும் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அஸ்வமேத யக்யாவுக்கு வந்து நம்ம அஸ்வம் இருக்கு இல்லையா, குதிரை, வெள்ளை குதிரை, அதை வந்து உலகம் பூரா நம்ம பார்த்தோம், தசரத கதையிலேயே இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, உலகம் பூரா அந்த வெள்ளை குதிரை சுத்திட்டு வரணும். அதுல வந்து தங்கத்துல பொறிக்கப்பட்டிருக்கும், இந்த மாதிரி இந்த குதிரை வந்து இந்த அரசருக்கு சேர்ந்தது, உங்களுக்கு ஏதாவது ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா இந்த குதிரை வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து சேர வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த வெள்ளை குதிரையில் எழுதப்பட்டிருக்கும், ராமருக்கு இதுக்கு சொந்தமானது இந்த குதிரை, அயோத்தி நாட்டுக்கு திரும்பப்படணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இது வந்து லவகுஷரோட கண்ணில் படும் அந்த குதிரை. இவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியாது ராமன் யாருன்னு நல்லா தெரியாது. அதாவது ராமன் வந்து ராமராஜ்யம் எல்லாம் தெரியும், ராமன் பெரிய மகான், பெரிய அரசன் அப்படின்னு எல்லாம் தெரியும், பகவான்னே தெரியும். ஆனா இவங்க அப்பான்னு தெரியாது. அப்போ வால்மீகிக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாரு. இப்ப அவருக்கு தெரிஞ்சது பகவானோட விருப்பத்துல இப்ப லவகுஷா வந்து ராமன் கிட்ட சேர வேண்டிய தருணம் வந்துருச்சுன்னு அவர் லவகுஷா வந்து அந்த வெள்ளை குதிரை கொண்டே கொடுத்துட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அப்ப தடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க கொண்டே கொடுக்கறதுக்கும் போவாங்க. இப்ப இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, வால்மீகி ராமாயணத்தை வந்து லவகுஷா வந்து நைமிஷரண்யத்துல அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். நைமிஷரண்யம்ங்கிறது வந்து ஒரு நிமிஷம் அந்த இடத்துல யாகம் பண்ணா கூட அவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்குமா. அதான் நைமிஷ் அரண்யம். அரண்யம்னா காடு, நைமின்னா நிமிஷம். அந்த காட்டுல ஒரு நிமிஷம் நம்ம இது பண்ணா கூட, யாகம் பண்ணா கூட அதுல வந்து நான் அவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தான் நம்ம ஸ்ரீமத் பகவத்தோட ஆரம்பத்திலேயே வந்து நம்ம பாக்குறோம். நைமிஷரண்யத்துல அவ்வளோ ஆயிரக்கணக்கான முனிவர்கள் வந்து உட்கார்ந்து ஸ்ரீமத் பகவதத்தை வந்து கேட்பாங்க. சௌனக ரிஷியோட தலைமையில சூத்த கோஸ்வாமி சொல்றத கேட்பாங்க. அவர் எங்க இருந்து கேட்டு வந்திருப்பாருன்னா, சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்றத வந்து கேட்டுட்டு இவர் இங்க வந்து சொல்லுவாரு. அதுதான் அவங்க வந்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, யாகம் பண்ணும்போது ஏதாவது ஒரு சுபமான விஷயங்களை கேட்கணும் இல்லையா, ஆன்மீகமான விஷயம். அதனால அவங்க யாகம் வந்து ஆயிரக்கணக்கான வருஷம் அவங்க பண்ணுவாங்க லோகக்ஷேமத்துக்காக. அப்ப சூத்த கோஸ்வாமிய பேச சொல்லுவாங்க. அது ஒரு கதை, அதை இன்னொரு தடவை பார்ப்போம். சோ அந்த இடத்துலயும் அவங்க பாடிட்டு இருக்கிறதா, ராமாயணத்தை பாடிட்டு இருக்கிறதா கேள்விப்படுவாங்க ராமர். அப்போ அவங்கள வந்து அயோத்தியாக்கே கூட்டிட்டு வந்து பாட வைக்கணும்னு கேட்டு, அதுக்கப்புறம் தெரிய வந்துரும் இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு, பசங்க அப்படின்னு தெரியவும் வரும். வால்மீகி சொன்னதா சொல்லப்பட்டது. இப்போ இதுக்கு இந்த இடத்துல வந்து லவகுஷர் யாருன்னு தெரியப்படும் போது சீதாவையும் கூப்பிடுவாங்க. ஆனா சீதாமா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் பூமிக்கு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு பூமி தாயை கூப்பிட்டு அவங்க கிட்ட போயிருவாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம அதுக்குள்ள டீட்டெயிலா போக வேண்டாம். ராமரோட லீலையும் இப்ப முடிவுக்கு வருது. காலா வந்து ஒரு
உருவமா பெர்சானிஃபிகேஷன் சொல்லும்ல வந்து ராமா கிட்ட இப்போ உங்களோட லீலைகள் முடியுது அப்படின்னு சொல்லவும் அவங்க சராயு ஆத்துக்கே திரும்ப போய் அந்த இடத்துல அவரோட நாராயண ரூபத்துக்கு திருப்பி போயறத சொல்லப்படுது. அவரு கூடயே பரதனும் சத்ருகுனும் போனதாவும் லக்ஷ்மணன் மறைஞ்சிடுறதாவும் காட்டுல மறைஞ்சிடுறதாவும் நம்ம பாக்குறோம். அவரோட பக்தர்கள் ராமர் பக்தர்கள் பிரஜைகள் எல்லாம் அவரை பிரிஞ்சு இருக்க முடியாம அவங்க எல்லாரும் அவரோட பின்னாடி போய் அவங்க லோகத்தை வைகுந்த லோகத்தை அடைஞ்சதாவும் பாக்குறோம். இப்போ இதோட அந்த ராமாயணம் முடிஞ்சாலும் நம்ம வந்து ஒரு பக்தி ஓட கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறோம். ஏன்னா அது ராமாயணமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சேவை மனப்பான்மையோட ஒவ்வொருத்தரும் எப்படி இன்னொருத்தங்களுக்கு சேவை பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது ஒரு கலப்படம் இல்ல, ஒரு கலந்த விஷயம். எப்படின்னா பக்தி, ஒரு சேவை, அதுக்கப்புறம் நேர்மை, தர்மம், அதுக்கப்புறம் சத்தியம், அப்புறம் சீதாவோட அந்த கற்பு, இது எல்லாமே ஒரு ஒரு கலந்த ஒரு காம்பினேஷன், ஒரு மிக்சரா நம்ம பாக்குறோம் இல்லையா. இப்ப நம்ம பக்தியை மட்டும் பாக்குறது வந்து ஸ்ரீமத் பகவதத்துலதான் அதை பார்க்க முடியும். ராமாயணத்தை நம்ம பக்தி மூலியமா பார்க்கணும். இப்போ ஒரு கண்ணாடியில வந்து லென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப வெள்ளை லைட் மேல ப்ளூ கலர் பேப்பரை வச்சோம்னா ப்ளூ லைட்டா அது மாறுது. அந்த மாதிரி என்ன விருப்பத்துல நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த புராணத்தை அது விருப்பத்தோட நம்ம பார்க்க முடியும். நான் இல்லைன்னு சொல்ல, அது இத்திகாசமா இருக்கட்டும் புராணமா இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து எப்படி இத பக்தியோட கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படிங்கறது பார்க்கலாம். இப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வால்மீகி கிட்ட வந்து நாரதர் சொல்லிட்டு இருப்பாரு இல்லையா இப்ப ராமாயணத்தோட கதையா. அப்ப வந்து அந்த அந்த இதுக்குதான் நம்ம திருப்பி போறோம். அந்த என்ன கேட்டாரு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்பாரு. அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறது போவோம். ஒரே நிமிஷம்.